தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 3rd சாப்டர் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இந்த சாப்டர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நமக்கு சில கொஷின் தான் இருக்குது, ஒரு 10லேருந்து 12 கொஷின் தான் இருக்குது. ஸோ தட் நம்ம ஈஸியாக வந்துட்டு இந்த சாப்டரை கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். முதல்ல இல்லை நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும். ஸோ முதல்ல கிளிக் பண்ணி அதை பாருங்கள். ஈஸியாக நம்ம வந்துட்டு பயாலஜி படித்து முடிச்சிடலாம். நம்ம சேனலோட ஹெல்ப் இருந்தால் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாட் இஸ் ஆம்னியோசிந்தசிஸ்? ஒய் ஸ்டேஷனரி பேண்ட் இன் இம்பாசிபிள் ஆன் திஸ் டெக்னிக்? அதாவது ஆம்னியோசிந்தசிஸ்னால் என்ன, இது ஏன் பேன் பண்ண முடியல, இது ஏன் பேன் பண்ணியிருக்காங்க, அதாவது இதில் எதுக்காக இவன் பேண்டை இம்போஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பேன்னா தடை செய்யப்பட்டிருக்கு, ஏன் அதுதான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, amniocentesis is generally performed in pregnant women between 15 to 20 weeks of pregnancy. இது வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் உமன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு 15 to 20 weeks இருப்பாங்க. இன்சைட் அ லாங் தின் நீடில், அதாவது இன்சர்ட்டிங் எ லாங் தின் நீடில் த்ரூ த அப்டோமன் இன்டு த amniotic sac to withdraw a small sample of amniotic fluid. இப்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இதுதான் உமன் வச்சுக்கோங்க. ஒரு லாங் தின் நீடில் வந்துட்டு இப்படி உள்ளே நுழைப்பாங்க. இங்கே வந்துட்டு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும், நடுவில் இங்கே ஒரு பேபி இருக்கும், ஓகேங்களா. சுற்றி அது வந்துட்டு அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடில் தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா. அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ண இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு டிடெக்ட் த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இந்த ஃபியூட்டஸ். ஏதாச்சும் அதுக்கு குரோமோசோமல் ஜெனட்டிக் டிசீஸ் எதாவது இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கும். அண்ட் இட் இஸ் மிஸ்யூஸ்டு டு டிடெக்ட் த செக்ஸ் ஆஃப் த ஃபியூட்டஸ். இட் கிரியேட்ஸ் சான்ஸ் ஃபார் ஃபீமேல் ஃபியூட்டிசைட். ஆக்சுவலி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்துட்டு பேபி பாயா கேர்ளான்னு பார்த்து ஃபீமேல் ஃபியூட்டிசைடுக்கும் இது காரணமாக இருக்கும். இப்போ யாரும் பண்ணுறதில்ல, இதுக்கு முன்னாடி நடைமுறையில் இருந்தது. இது நீங்களே பார்த்துக்குங்க, கீழே அது கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்து அது மேட்ச் பண்ணுறது. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா இதுவும் வந்துட்டு மேட்ச் பண்ணோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் எ டோனர் இன்டு த ஃபெலோப்பியன் டியூப் இஸ் கால்டு ஜிஃப்ட். ZIFTன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை GIFT, அதே தான் நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபரிங் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் எ டோனர் இன்டு ஃபெலோப்பியன் டியூப் வந்துட்டு GIFT, ஜிஃப்ட், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் எம்ப்ரியோ வித் மோர் தேன் 8 பிளாஸ்டோமர் இன்டு த யூட்ரஸ் இஸ் கால்டு ஜிஃப்ட், இல்லை இது ஜிஃப்ட். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ரியோ, இந்த எம்ப்ரியோ கிடையாது, இந்த இடத்துல ஜைகோட். ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஜைகோட் வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமர். அதாச்சும் இது என்ன சொல்ல வராங்கன்னா, இது பிரியுது பார்த்தீங்களா, இப்படி பிரியுது பார்த்தீங்களா, இப்படி ஒரு கோடு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு கோடு, இந்த மாதிரி 8 டைப்ஸாக பிரியுது பார்த்தீங்களா, இது ஒரு பிளாஸ்டோமான்ற மாதிரி. எம்ப்ரியோன்றது வந்துட்டு ஃபுல்லாகவே பிரிஞ்சு ஒரு பெரிய உருண்டையாக ஃபார்ம் ஆனது பேர், அது பேர் எம்ப்ரியோ. ஜைகோட்னா அப்போ தான் பிரிய ஆரம்பிக்கிறது, அதில் 8 பிளாஸ்டோமர்ஸ் இருக்கிறத வந்துட்டு மாற்றி வைக்கிறாங்க, ஓகேங்களா. இன்டு யூட்ரஸ் இஸ் கால்டு ZIFT, ஜிஃப்ட். இது வேறு, இது வேறுங்க. இங்கே பாருங்கள், இது ZIFT, இது பாருங்கள் ZEFT. இதுவும் வேறு, இதுவும் வேறு. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க போகிறீங்க, ஓகேங்களா. மல்டிலோடட் 375 இஸ் எ ஹார்மோன் ரிலீசிங் IUD. மல்டிலோடட் 375 இஸ் எ காப்பர் ரிலீசிங் IUD. இது வந்துட்டு ஹார்மோன் ரிலீசிங் IUD கிடையாதுங்க, அது காப்பர் ரிலீசிங் IUD, ஓகேங்களா. இது வந்துட்டு ஹார்மோன் காப்பர், இந்த இடத்த பார்த்துக்குங்க. இது வந்துட்டு சைகோட் எம்ப்ரியோ, இது வந்துட்டு ஜிஃப்ட். இதில் எழுத்து மட்டும் தான் ZIFTக்கு பதிலாக GFT போடுறோம். அதே மாதிரி இதுலேயும் GIFTக்கு பதிலாக ZEFT போடுறோம். இது பார்த்துங்க, இது எம்ப்ரியோவுக்கு பதிலாக ஜைகோட்டை மாற்றுறோம். நீங்கள் இதில் 375லேருந்து இதில் ஹார்மோன்லேருந்து காப்பரை மாற்றணும், அவ்வளோதான், ஓகேவா. விச் மெத்தட் do you suggest a couple to have a baby if a male parent fails to inseminate the female
or due to heavy low sperm count in the ejection. இது வந்துட்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எந்த மெத்தட் வந்துட்டு பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுவீங்க இஃப் அந்த மேல் கிட்ட வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க. இன்ட்ரா யூட்டர்மினேட் இன்செர்மினேஷன் ஐயூடி இஸ் சஜஸ்டட். திஸ் ப்ரொடெக்ட், அதாவது ஐயூடிஸ் தான் நம்ம வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் அ ப்ரொசீஜர் டு ட்ரீட் இன்ஃபர்டைல் மென் இன் லோ ஸ்பெர்ம் கவுண்ட். இதுதான் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் வச்சு தான் நமக்கு வந்துட்டு மென் வித் லோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். சமன் இஸ் கலெக்டட் ஃப்ரம் எ ஹஸ்பண்ட் ஆர் எ ஹெல்த்தி டோனர். ஒன்று ஹஸ்பண்ட் கிட்டேருந்து இல்லை ஹெல்த்தி டோனர்கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணிடுறோம். செமன் இஸ் introduced into the uterus through the vagina by catheter. அதாவது இது வந்துட்டு எப்படின்ற ப்ராசஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ovaries are stimulated to produce more ova. Next is the sperm swim throughout the fallopian tube and fertile the egg, result in normal pregnancy. இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இதுதான் ஒரு ஓர்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே இன்செக்ட் பண்ணுறவங்க, இன்ஜெக்ஷன் வச்சு அது இன்செக்ட் பண்ணுறவங்க. ஸோ ஃபீமேலுக்கு வந்துட்டு நிறைய செக்ரீட் ஆகிற மாதிரி வந்துட்டு இது கொடுத்துருவாங்க, என்னது மெடிசன் கொடுத்துருவாங்க. ஸோ தட் நமக்கு நார்மல் ப்ரெக்னன்சின்னு இருக்கும். அதான் ஐயூடிஸ். ஓகேங்களா. ஜிஃப்ட்டு ZIFT. ஜிஃப்ட்னா என்ன பாருங்கள், ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். ICSIனா இன்ட்ரா சைட்டோபிளாசம் ஸ்பெர்ம் எஜெக்ஷன். ஸோ இது படித்து வச்சுக்கோங்க. ஓகே, வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா டு அட்டைன் டோட்டல் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்? என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம இந்தியாவில் வந்துட்டு எடுத்திருக்காங்க ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் குறையாமல் இருக்கிறதுக்கு? இதுதான் கொஸ்டின். ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் சின்ஸ் 1951 and is periodically assessed every decade. Reproductive and child health care RCH programs இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. Creating awareness and providing medical assistance to build a healthy society. Introducing sex education in school to provide information about adolescence. Educating couples and those in the marriageable age group about available child control method. Awareness about care for pregnant women, post-natal care for mother and child. Encouraging the government and non-government agent to identify new birth control methods. ஸோ இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலி பிளானிங் 1951 கொண்டு வந்திருக்காங்க. RCH கிரியேட்டிங் அவேர்னஸ், அப்புறமா செக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா கப்புள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சைல்டு கண்ட்ரோல் மெத்தட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேட்டல் மெத்தட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நியூவாக வேறு எதாவது மெத்தட் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஃபியூட்டிசைட் இன்ஃபான்டிசைட் இது ஒரு பப்ளிக் கொஷின். ஃபியூட்டிசைட் அபார்ட்டிங் எ ஃபீமேல் சைல்டு இன்ட்டு மதர்ஸ் ஹோம், வயிற்றில் இருக்கும்போதே கலைக்கிறது. இது வந்துட்டு பிறந்த பிறகு கொல்றது. ஸோ 19th கொஷின் மட்டும் நான் தனியாக ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். சரியில்லை ஆன்சரு. ஸோ இதான் இந்த ரெண்டு கொஷினோட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அமெஸ்தட்டிக் amniocentesis, the fetal sex determination test, is banned in our country. Is this necessary? Comment. ஆமாம், இது வந்துட்டு நெசசரின்னு நம்ம எழுதணும். இட் இஸ், ஏன்னா இது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு நீங்களே 2 லைன் எழுதிருங்க. ஓப்பன் புக் பேக் அசஸ்மெண்ட். ஹெல்த்தி ரீப்ரொடக்டிவ் லீகலி செக்கிங் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் மேன்கைண்ட் ஜஸ்டிஃபை. அதாவது ஹெல்த்தி ரீப்ரொடக்ஷன், லீகலி செக்டு பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அண்டு ப்ராப்பர் ஃபேமிலி பிளானிங், இது எல்லாமே வந்துட்டு எசென்ஷியல் தானா, ஜஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹெல்த்தி ரீப்ரொடக்ஷன் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஸோ ஆஸ் டு மேக் த பீப்புள் கான்ட்ரிபியூட் டு பி ஹெல்த்தி சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்ன சொல்ல வராங்க அப்படி ஹெல்த்தி ரீப்ரொடக்ஷன், இட் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங் இன் ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நம்ம இதை வந்துட்டு பண்ணுறோம். ஸோ ஆஸ் டு மேக் த பீப்புள் கான்ட்ரிபியூட் டு ஹெல்த்தி சொசைட்டி. நம்ம இது ஹெல்த்தி சொசைட்டியில் இருக்கும். கொச்சன்னு இது பண்ணுறதோட அளவாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. பர்த் கண்ட்ரோல் ஆர் ஃபேமிலி பிளானிங் கேன் ஹெல்ப் த பீப்புள் டு டிசைன் தேர் ஃபேமிலி ஸ்மால் அண்டு ஹெல்த்தி. அதான் சொல்ல கொஞ்சமாக பிறந்தால்
ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம். நிறைய பேர் இருந்தால் அது வந்துட்டு காசு பத்தாது, நோய் வாய் வந்தால் சரி பண்ண முடியாது, பரவும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அழுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஸோ சின்ன ஃபேமிலியாக இருந்தால் நம்மளால் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, டிசைன் ஏ ஸ்மால் அண்ட் ஹெல்த்தி அண்ட் தேர் ஆர் ரீப்ரொடக்டிவ் லைஃப் smooth and happy. To strict population growth and keep small family, the skewed choice of male child other female is done. அதாவது டு restrict population growth and to keep a small family என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு சாய்ஸ் எடுத்தால் போதும். ஒரு ஆண் குழந்தை இல்லைன்னா ஒரு பெண் குழந்தை, நீங்கள் ஏதாச்சும் ஒரு எந்த குழந்தைனாலும் வளர்க்கணும். அதுதான் சொல்கிறாங்க. ஸ்கீடு சாய்ஸ்னால் அங்கே கிடைக்கிற சாய்ஸ் தான். ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா நீங்கள் ஒன்றே போதுன்றதை நிறுத்திக்கலாம். ஸோ பை கிவிங் அவேர்னஸ் டு த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், த கம்மிங் சொசைட்டி வில் பி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தி, அ க்ரைட்டீரியா எசென்ஷியல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அவேர்னஸை நமக்கு கொடுத்ததுக்கு, இந்த லெசன் நமக்கு வந்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிடைத்ததுக்கு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இதோட அவேர்னஸ் தெரிஞ்சு புரிஞ்சு இப்போ இவ்வளோ டிசீஸ்லாம் வரும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த லெசனில் இருந்து நீ இந்த கொஷின் ஆன்சரில் பெருசாக பார்க்கல, பட் லெசன் டீச் பண்ணும்போது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வந்துட்டு மேன்கைண்டோட நடந்துக்கும் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணி முடிச்சிருக்காங்க. பாருங்க, போக்சோ ஆக்ட்னா என்ன, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், இதுதான் போக்சோ ஆக்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கொஷின் இருக்கும், ஒன் வேர்டு வாட்ஸ் கிரேஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட் வேண்டாம், ஃபோர்த் யூனிட் நம்ம நடத்த மாட்டோம். லாஸ்ட் யூனிட் பார்த்துடலாமா? லாஸ்ட் யூனிட் எத்தனை 10 கொஷின் தான் இல்லை, அடிஷ்னல் 30லேருந்து. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான், நடத்த ஈகர்னஸாக இருக்கும். ஓகே, 17லேருந்து ஒரு 13 கொஷின் இருக்குது. நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் டாப்பிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ ஆலில் போட்டு வெயிட் பண்ணி பாருங்கள்.